السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, ஆலிம் பெருங்குடி மக்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் காரணமாக நாம் தொடர்ந்து ரமதானுடைய மாதத்தில் நல்ல காரியங்களை அவனுடைய ஹவுல குவத்தை கொண்டு அவனுடைய பேர் அருளை கொண்டு நாம் செய்து கொண்டு வருகிறோம். முழு ரமலானையும் அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தருவதுடன் அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நம்ம நிகழ்ந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பதுடன் நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. நான் ஒத்தப்படை எண்களில் லைலத்துல் கத்ரை இரவை தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். அது ரபியுடைய சொல்லா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இரவை சொல்ல வரும்போது தான் இரண்டு சோழர்கள் சண்டையிட்டு கொண்டதன் காரணமாக அது உயர்த்தப்பட்டு போச்சுன்னாங்க. இப்போ இருவர் சண்டை போடுறதோட தீங்கு என்னன்றதை உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். அறிவாளிகளுக்கு ஜாட போதுங்கிறது அரபியில் ஒரு பழமொழி இருக்குது. அதனால் நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் சண்டை எவ்வளோ பெரிய மோசத்தை கொண்டு விளைவிக்குது. இப்போ பாருங்கள், ஒரு வீட்டில் கொமரு புள்ள இருக்குது. புருஷன் மணி சண்டை போட்டே இருக்கிறாங்க. அந்த புள்ள மனசு மாறி, என்ன இவங்க போடுற சண்டையை பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ண அப்படி தான் போடணுமா, இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் நடந்துடுமா, நம்ம வாழ்க்கை அமைதுமா சொல்லி ஏங்கி அந்த பாட்டுக்கு ஒரு பக்கம் உறங்கிடுது. இப்போ நான் சொன்னேன் அப்படி போடாதீங்கம்மா. காரணம் என்ன, புருஷ மனைவி வயசு கொண்ட பெண் வீட்டில் இருந்தால் மார்க்கம் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இமாம்களுடைய ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனத்தை புரிஞ்சுக்கங்க. இமாம்கள் இல்லைன்னா குரான் இல்லை, நபி இல்லை, எதுவும் கிடையாது. ஏன்னா குரானில் பார்த்தீங்கன்னா கடலில் உள்ளது சாப்பிடுங்கிறான். குரானில் கடலில் உள்ள சாப்பிடுங்கன்ட்டான் தான். தீமிங்கலத்தை சாப்பிடுவாரா, கடல் கண்ணியை சாப்பிடுவாரா, முதலையை சாப்பிடுவாரா? என்னங்க, பேங்காக்கில் பெரிய இறா ஒரு முளம், அதை வாங்கி பொறிச்சு சாப்பிட்றது பழக்கம். ஒன்று சாப்பிட்டா போதும், சாப்பிட வேண்டியதில்லை. தாய்லாந்து நடந்த ஒரு சம்பவம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இறந்து போன சம்பவம். அந்த சொராமி அந்த ராலை சுட்டு சாப்பிட்ட உடனே மௌத்தாயிட்டார். அமெரிக்கா வரைக்கும் செக் பண்ணாங்க, என்ன அந்த ராலில் இருக்கு, எப்படி அது விஷமாக போச்சு. எவ்வளவோ பேர் சாப்பிட தானே செய்கிறாங்க. பிறகு அப்படி பிரதரே இறந்து போயிட்டார். இவருக்கு பிறகு இவர் தம்பி, அந்த குடும்பமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பணக்காரர்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பணக்காரர்கள். அதோடு அவங்க நொந்து போயிட்டாங்க. அது என்ன, அந்த சாப்பிடக்கூடிய இறால் தானே, அது ஹராமாக்கப்பட்ட இறால் இல்லையே. அதை நீங்கள் இவ்வளோ பெரிய இறாலை விட்டு சாப்பிட்டோன்னு போய் சேர்ந்துட்டாங்க நல்லாட்ட. இப்போ நீங்கள் யோசிங்க, இந்த இறால் சாப்பிட்றதே அந்த பாய்சனாக போயிடுச்சுன்னு சொன்னால், அமெரிக்கா வரைக்கும் அனுப்பிச்சு என்ன நடந்துன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொன்னால், முதல்ல சாப்பிட்டு எவன் பொழப்பான், எப்படி இருப்பான், திமிங்கலம் யார் சாப்பிடுவான்? அப்போ கடலில் சாப்பிடுங்கன்னு நல்லா சொல்கிறான்னு நீ எங்கே போய் கேட்ப? மண்டையை பிச்சுட்டு கிடக்கணும். ஒரு சாமர்த்தியமாக நீ பேசிக்கலாம், நான் முதல்ல திங்க மாட்டேன். ஏன் அல்லா சாப்பிட சொன்ன, ஏன் சாப்பிடல? கடலில் உள்ள சாப்பிடும்போது அவன் சொல்லி கட்டுப்பட மாட்டியா? முதல்லவே பீஸ் பீஸாக போட்டு வறுத்து சாப்பிட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீ ஒரு பெரிய துணிச்சலான பேர் வழியாக இருந்தான், நீ குரானை உண்மையிலே பின்பற்றுற மகனாக இருந்தான், குரானை பின்பற்ற மனுஷனா நீ இருந்தா, குரான் என்னன்னு உனக்கு உண்மையிலே தெரிஞ்சிருந்தா, குரான் என்ன ஃபுர்கான் என்ன, அதுக்கே ரெண்டு பேர் வந்துச்சு, என்ன விஷயத்துக்காக வந்துச்சு? ஃபுர்கானுக்கு அர்த்தம் என்ன, குரானுக்கு அர்த்தம் என்ன? அப்போ நம்ம கடல்ல இருந்து சாப்பிட சொல்றான், நபி அவர்களை சாப்பிடாதீங்கிறாங்க. என்ன போட்டியா? வேற வேற கருத்து வேற்றுமையா அதுல? அதுக்கப்புறம் இமாம்கள் என்னென்ன சாப்பிடணும் பிரித்து கொடுத்துட்டாங்க. குருவித்திருக்குன்னு ஒரு மீன் இருக்கு, பார்த்துருப்பீங்க. அது குருவி மாதிரி இருக்கும், முகம் வால் இருக்கும், அதுக்கு ஒரு முளகு கிட்டத்தட்ட அகலம் இருக்கும் முதுகு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஷாஃபியாக்கள் சாப்பிடுவாங்க. அதை ஷாஃபி இமாம் அனுமதி கொடுத்தாங்க. அனஃபி இமாம் சாப்பிடாதீங்க, அதில் ஒரு சின்ன நஞ்சு இருக்குன்ட்டாங்க. ரொம்ப நாள் சென்று ஷாஃபி இமாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, சரிதான், அவங்க சொன்னது உண்மைதான், நமக்கு மேலே முந்தினவங்க அந்த குருவி திருகி சாப்பிட வேணான்னு தட்டம் போட்டாங்க. சரின்னு விட்டாங்க, சாப்பிடலை. அப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணியிருந்தா அதில் இருக்கும், இந்த இது இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை ஒரே அடியில் அடிங்க, 100 ஷஹீதுடைய நன்மை.
பாருங்க, குரான்ல எங்கேயுமே இல்லை. பள்ளி அடிக்க சொல்லி குரான்ல உத்தரவே கிடையாது. பாம்பை விட பள்ளி விஷம் கூடுதலானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாம்பு குரான்ல வருது, பள்ளி குரான்ல கிடையாது. பாம்பு மேலிருந்து இறக்கப்பட்டது, பள்ளி இங்க படைக்கப்பட்டது. கொஞ்சம் மூளையை வாஷ் பண்ணி கேட்கணும். படம் பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் மனுஷன்? எப்போவோ 40 வருஷத்துக்கு முந்தைய எடுத்த படத்தை எவ்வளோ கவனமாக பார்க்கலாம். எல்லாம் போய் சேர்ந்தாச்சு, ஒருத்தர் கூட இல்லை கிடையாது. தன் மைண்டை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறாரு. அதில் எந்த புண்ணியம் இல்லை. நடித்தவனா போய் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, 50 வருஷம் படம். இப்போ நம்மளுக்கு அடுத்த வாழ்க்கை ஒன்று இருக்கு. இது வாழ்க்கை இல்லையே, இது வாழ்வதற்கு அல்லவே. இது மறுமை வாழ்வுக்கு சம்பாதிக்க கூட இடம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எப்படி அது? பள்ளியை ஒரே அடியில் அடிச்சா பார்த்தீங்களா, செத்து போச்சுன்னா 100 ஷஹீதுடைய மர்த்தபா. அல்லாஹு அக்பர். ஷுஹதாக்களுடைய மர்த்தபா நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி பாம்போட விஷம் கூடன்ட்டாங்க. இப்போ நீங்க யோசிங்க, எப்படி தெரியும் அவங்களுக்கு? எங்க ரிசர்ச் பண்ணாங்க, எங்க போய் ஆராய்ச்சி பண்ணாங்க, எங்க போய் கேட்டு தெளிவு அடைஞ்சாங்க? அதுவே தெரியலீங்களே. இப்போ நம்ம அதை அமல் செய்கிறோம். அதனால தான் நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவு நேரங்களில் நீங்கள் வீட்டில் உள்ள மிச்சப்பட்ட பண்டங்களை, சோறோ கறியோ சால்னாவோ மீனோ ஏதோ ஒன்றும், அதை நீங்கள் திறந்து போடாதீங்கண்டாங்க. பள்ளி வைக்கலாம், பள்ளி உளுந்தெல்லாம், பாய்ச்சை உளுந்து சேர்த்து போடலாம், பூரா உளுந்து சேர்த்து போடலாம். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்கள் வீட்டில் அந்த பாத்திரம் மூடுற அளவுக்கு மூடி இல்லை, கவர் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை, அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன சஹாபாக்கள் அவங்கள குறை சொல்லணும், முட்டாள், அடி முட்டாள், மார்க்க தெரியாத முட்டாள்கள். என்ன செய்யுது? சிரிப்பு தான் வருது. யாரை குறை சொல்றான்? தகப்பன முட்டாளுங்கிறான். காரணம் என்ன? அவன் தான் சொத்து சேர்த்து வச்சான். அவன் முட்டாள். அவன் ஒரு பொம்பளை கூட வச்சு சுத்திக்கிட்டு ரேஸ் கோர்ஸ்ல போய் ஆடிக்கிட்டு சூதா ஆடிக்கிட்டு கண்ணு குடிச்சு சொத்தை அழிச்சிட்டு போயிருந்தாங்க என்ன செய்வேன்? உனக்காக தேடி வச்சு அவன் மனைவி மேல உள்ள ஆசையை அடக்கி உடக்கி வெளிநாடுகளில் சம்பாரிச்சு அந்த பணத்தை சேமிச்சு வச்சு லட்சக்கணக்கான என்ஆர்ஐ அக்கௌண்ட் கொடுத்து உனக்கு வீடு வாசல் எடுத்து கொடுத்தா அந்த தகப்பன முட்டாள்னு சொல்ற முட்டாளா யார் அவன்? இவன் எப்படி முட்டாளா இருப்பான்? தகப்பன செய்வானா? அந்த மாதிரி இஸ்லாம் ஈமான் வாங்கி கொடுத்து கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு பல உயிர்கள் தியாகம் செய்து பாலைவனத்தில் வாழ்ந்து வாழ முடியுமா? பாலைவனத்தில் ஒரு நாள் செருப்பு காணா போச்சுங்க ஹஜ்ஜில். அந்த கடைசி இடத்துல இருந்து சுமார் ஒரு 1/4 கிலோமீட்டர் கால் அப்படியே வெந்து போற மாதிரி. எங்க வீட்டுக்காரங்க ஒரு செருப்பு கொடுத்தாங்க. முன்னாள் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன். இது 2 பேர் கால் இருக்கணும். 2 பேரும் ஓடி ஒரு கடை சொல்ற விலையே கேட்கல, அப்படியே வாங்கி மாட்டினேன். கால்லாம் கொதிக்குது. எவ்வளவு பெரிய கல், என்ன மாதிரி கல்! இட்டாலியிலும் கூட போட்டிருக்கார் மன்னர். உலகத்திலேயே அந்த மாதிரி கல் செய்யக்கூடாது உத்தரவு போட்டான். எவ்வளவு காசை நான் தரேன், அது எப்பவுமே குளிர்ந்திருக்கணும். அந்த மாதிரி கல்லில் பூந்துருச்சு, குஷ்டம் வந்துருச்சு. காலில் செருப்பாம எப்படி வாழ்ந்தாங்க? புள்ளத்தாச்சி பொம்பளை பாலைவனத்தை எப்படி படுத்தாங்க? பாத்திமா நாங்கள் எப்படி புள்ள வழி கஷ்டப்பட்டாங்க? கத்திதான் நாங்கள் எப்படி புள்ள பெற்றாங்க? என்னங்க யோசிக்கிறீங்க? நம்ம வீட்டில் வலிச்ச கொண்டு கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஏசி ரூமில் கொண்டு சேர்த்து வச்சுட்டு குழு குழுன்னா இருந்து பார்க்குறோமே. நீ இந்த அளவுக்கு ஏசியில் உட்காந்துட்டு இருந்து உன் ஈமான் ஜல்ஜலாவது, உன் ஈமான் ஆட்டம் காணுது. புள்ள பெறவருக்கு தொழுவா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற. கல்யாண பத்திரிக்கைக்கு போனாக்கா கல்யாணத்துக்கு கொடுக்கும் போது 6 மாதம் தொழுகை கிடையாது. என்னப்பா ஒன்றும் முடியலைங்க. காலையிலேருந்து பத்திரிக்கை கொடுத்தது அலைஞ்சு திரிஞ்சு ஒரே ஆயாசமாக போச்சு. எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறதாங்கிறான். அந்த பொண்ணு மாப்பிள்ள வாழ்வாளா? பள்ளிவாசல் வராதா? பஞ்சாயத்து என்னப்பா? இல்லை வாழலை. என்னப்பா வாழலைங்க, நீங்க முடிச்சு விடுங்க. அல்லாஹ் என்றும் இதம் காணும் இதயம்.
நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். அந்த மாதிரி இஸ்லாம் ஈமான் வாங்கி கொடுத்து கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு பல உயிர்கள் தியாகம் செய்து பாலைவனத்தில் வாழ்ந்து வாழ முடியுமா? பாலைவனத்தில் ஒரு நாள் செருப்பு காணா போச்சுங்க ஹஜ்ஜில். அந்த கடைசி இடத்துலேருந்து சுமார் ஒரு 1/4 கிலோமீட்டர் கால் அப்படியே வெந்து போகிற மாதிரி. எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு செருப்பு கொடுத்தாங்க. முன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். இது 2 பேர் கால் இருக்கணும். 2 பேரும் ஓடி வந்து ஒரு கடை சொல்கிறேன், விலையே கேட்கல, அப்படியே வாங்கி மாட்டினேன். கால்லாம் கொதிக்குது. எவ்வளோ பெரிய கல், என்ன மாதிரி கல்! இட்டாலியில் கொண்டாந்து போட்டிருக்கார் மன்னர். உலகத்திலேயே அந்த மாதிரி கல் செய்யக்கூடாது உத்தரவு போட்டார். எவ்வளோ காசை நான் தரேன், அது எப்பவுமே குளிர்ந்துருக்கணும். அந்த மாதிரி கல்லில் பூந்துருச்சு, உஷ்ணம் வந்துடுச்சு. காலில் செருப்பாமல் எப்படி வாழ்ந்தாங்க? புள்ளத்தாச்சி பொம்பளை பாலைவனத்தை எப்படி படுத்தாங்க? பாத்திமா நாங்கள் எப்படி புள்ள வழி வந்து கஷ்டப்பட்டாங்க? கத்திதான் நாங்கள் எப்படி புள்ள பெற்றாங்க? என்னங்க யோசிக்கிறீங்க? நம்ம வீட்டில் வலிச்ச ஒன்று கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஏசியில் கொண்டு சேர்த்து வச்சுட்டு குழு குழுன்னா இருந்து பார்க்குறவே, நீ இந்த அளவுக்கு ஏசியில் உட்காந்துட்டு இருந்து உன் ஈமான் ஜல்ஜலாவது, உன் ஈமான் ஆட்டம் காணுது. புள்ள பெறவருக்கு தொழுவாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற. கல்யாண பத்திரிக்கைக்கு போனாக்கா கல்யாணத்துக்கு கொடுக்கும் போது 6 மாதம் தொழுகை கிடையாது. என்னப்பா ஒன்றும் முடியலைங்க. காலையிலேருந்து பத்திரிக்கை கொடுத்தது அலைஞ்சு திரிஞ்சு ஒரே ஆயாசமாக போச்சு. எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறதாங்கிறான். அந்த பொண்ணு மாப்பிள்ள வாழ்வாளா? பள்ளிவாசல் வராதா பஞ்சாயத்து? என்னப்பா இல்லை வாழலை. என்னப்பா வாழலைங்க, நீங்கள் முடிச்சு விடுங்க. என்னடா பாவி லட்சம் வாணா வா சொல்லு, நீனே சொல்லு. உன் பிள்ளை வாழ விடாம ஆக்குற உன்னை. இந்த பிள்ளைய கொடுத்தவன்னா, இந்த பிள்ளைக்கு பணத்தை கொடுத்தவனா, இந்த பிள்ளைக்கு அழகை கொடுத்தவனா, இந்த பிள்ளைக்கு மென்மையான குரலை கொடுத்தவனா, இந்த பிள்ளைக்கு நகையை கொடுத்தவனா, எல்லாம் நான் கொடுக்க இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன விட்டுட்டு நீ அலைகிற? இப்போ சுருண்டு சுருண்டு விழு பார்க்குறான். சின்ன வயசுல நம்ம பிள்ளை விதையா போச்சு. மாப்பிள்ளை இருந்தும் நம்ம பிள்ளைக்கு வாழ்வுலாம் போச்சு. நீ எப்படி படிப்போ சந்தோஷமா அறையில் போய் இந்த பிள்ளை விதையா இருக்கும்போது புழுங்கி 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 எடுத்துருவான் ஒன்று அல்ல. லேசவழங்காது. துன்பத்தில் இன்பம், இன்பத்தில் துன்பம் 2 இருக்குது குரான்ல. ஆட்டி படுத்துறாங்கடா ஒன்று. காரணம் என்ன? பத்திரிக்கை கொடுக்க போறதுக்கு தொழுக போச்சா? கல்யாணத்தில் உட்கார்ந்தா லோகர் இல்லையா? பலிமாதாவத்துக்கு போனா லோகர் இல்லையா? எது போனாலும் தொழுகை முந்தி விடுறேன்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்ப, நன்றி கேட்டவனா இருப்ப. நீ வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், மாறு செய்யாத எனக்கு நன்றி மறக்காதுங்கிற அல்லாஹ் தஆலா. எங்க போய் வாங்கிட்டு வந்த பொண்ணை? உனக்கு பிறந்த மகள் ஊமையா படைச்சிருந்தா அல்லாஹ் உலகம் ஒன்னா சேர்ந்து பேச வைக்க முடியுமா? உனக்கு பிறந்த புல் சப்பானியா போலியோ அட்டாக் பண்ணியிருந்தா கை கால் நீண்டுமான்னு எவ்வளவு வருஷம் அப்படியே கிடக்குது. எத்தனை பிள்ளைகள்? என்ன நீ செஞ்ச அக்கிரமம்? இல்லறம் இருக்கும்போது பேசினா புள்ள ஊமையா பிறக்கும். உடுப்பு இல்லாம நீ இல்லறம் செஞ்ச உன் புள்ள மானம் இல்லாம ஆளும். தெருவுபுற அலைவா. என்ன இந்த புள்ள அம்மா அப்படி இல்லையே? ஆமா, நீ இருக்கும்போது எப்படி இருந்த? உன்னுடைய ரியாக்ஷன் தாங்க. ஏன் ஊன புள்ள எதுக்காக வந்துச்சு? இமாம் கசாலிட்ட வந்து கேட்டான். குழந்தை பிறந்த உடனே இகாமத்து பாங்கு ஓதுறாங்களே, அது ரகசியம் என்னன்னு கேட்டான். இளம்பிள்ளவாதம் வராது. எங்கே போது பாருங்க செய்தியை. அவங்க நான் சயின்ஸ் இருந்துச்சா டெக்னாலஜி இருந்துச்சா கசாலிமா காலத்தில் அவர் பேரே சொல்ல மாட்டான். போலியோவில் சாவு சொன்னான்னா சொல்லாவிட்டேன்னு சொன்னால் உனக்கு சலாமத்து, சொல்லாட்டா உனக்கு ஆபத்து. நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையா? அதில் ரயில் வேகமாக போகுது, உள்ள இருந்தா நீ ராகத்து, குதிப்பேன்னு குச்சாலும் சக்கரத்துக்குள்ள போவேன். என்ஜின் டிரைவர் எங்க போயிடுவார்? தூள் தூள பாரி பீஸ் ஆகிடுவான். ஓடுற கப்பல்ல கீழே வந்தா தண்ணியில நீ உண்டு சாவ. ஓடுற காரை விட்டு இறங்கினா நீ ஆபத்துக்காக. அல்லாவுக்கு அந்த ஓட்டுற காருக்கு என்ன கேடு வரப்போகுது? அதேதான் அல்லாஹ் சொன்ன அசரி இன்னல் இன்சான் லஃபீ குஸர், நஷ்டத்தில் இருக்கிற சத்தியம் என்று சொல்றான் அல்லாஹ். நீ கஷ்டத்துல இருக்கிறாங்கிறான். பாங்கி காமத்து சொன்னா போலியோ வராதுன்ட்டான் கசாலிமா. 900 வருஷம் ஆச்சு. யார் பார்க்கிறா? எங்க இருக்கு ஆதாரம்? என்னொன்னுமோ கேட்கிறார். கேட்கட்டும், பிரச்சனை இல்லை. நாம சொல்ல வர கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அல்லாவுக்காக
இப்போ பல்லியில் உள்ள விஷயத்தை யார் பார்த்தா? நபி எப்படி தெரியும்? எந்த மாதிரி அதை சொன்னாங்க? குஷ்டம், வெண் குஷ்டம் ரசூல்லா காலத்தில் இல்லை. எல்லாம் மாஷா அல்லாஹ் எங்கேயோ கடந்துச்சு அரபுல. மீன் சாப்பிட்டு பாலை உடனே குடிக்காதீங்க, உடம்புல வெண் புள்ளி ஏற்படும். சரி, சரியான பகல் நேரத்தில் மேலே தண்ணி உஷ்ணமாக இருக்கும்போது குளிச்சிடாது, கீழே ஜில்லுன்னு இருக்கும், மேலே உஷ்ணமாக இருக்கும், அந்த தண்ணியில் குளிச்ச வெண் குஷ்டம் ஏற்படும். இது ரெண்டு தான் சொன்னாங்க. மீன் சாப்பிட்டோன்னே பாலை குடிக்காத, டைம் இருக்கு. பாலில் ஒரு ஆலிஸ் கலந்துக்கிட்டீங்க, மைலோ கலந்துக்கிட்டீங்க, சிஃபத்து மாறி போச்சு, ஆக்ஷன் மாறி போச்சு, குடிக்கலாம். நீங்கள் மீன் சாப்பிடலாம், பியூர் பாலை குடிச்சிடாதீங்க. குடித்தவொன்னே அந்த மீன் உள்ளே இருக்கும்போது இதுவும் சேர்ந்து ஒன்றாயிடும். அதனால நீங்கள் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கோழி இருக்குது பார்த்தீங்களா? கோழி அது ராத்திரியில் வச்சு காலையில் சாப்பிடாதீங்கிறான். கோழியை நைட்டில் வச்சு காலையில் சாப்பிடாதீங்க, அது கெடுதிங்கிறான், அது நல்லது இல்லைங்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இது என்ன ஏதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும்போது குர்ஆன்ல இல்லாதது ஹதீஸில் இல்லாததை இமாம்கள் சொல்றது இல்லை. அந்த இமாம் தேவையும் இல்லை நம்மளுக்கு, அவரை போட்டு வெளியே போக சொல்லுங்க. குர்ஆன்ல ஹதீஸில் நமக்கு கிடைக்காததை அவங்க சொல்லி தர்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியில் ஒரு கிதாப் எழுதுறாங்க. அவங்களுக்கு பைல்ஸ் ட்ரபிள், மூலவியாதி, பக்கெட்டில் உட்காந்துருந்தாங்க, பிளாஸ்டிக் பக்கெட்டில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. சொட்டு சொட்டா பிளட் வருது, கையிலேயே தூக்கிக்கிட்டாங்க. ஃபஜர் நேரம் ஆச்சு, கிதாப்பை முடிச்சாங்க, அரை பக்கெட்டு பிளட் வந்துடுச்சு, அதிலே போய் சேர்ட்டாங்க. நீங்கள் யோசிங்க, இப்போ எந்த ஆலிம் சாவாது அவர் இருப்பாரா? முந்தியாவை கொஞ்சம் தலாக் கேப்பா, ரெண்டாவது ஆலிம் சா இருக்கிறது, மூளை வியாதியில் ரத்த திரும்ப ஊட்டுது, மூளை நாற்று அடிக்குது, நீ வானான்னு சொல்லுவான். ஆனால் அவங்க மனைவி இருந்தாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இதை கஷ்டப்பட்டு பிறகு சலாமத்தானா. என்ன தியாகம் பண்ணி அவங்க செஞ்சிருக்கிறாங்க, என்ன கஷ்டப்பட்டாங்க. இந்த குர்ஆன் படைக்கப்பட்ட வஸ்து தான், இது அல்லாஹ்வுடைய கலாம் இல்லைன்னு சொன்னான் ஹலீஃபா. அப்போ ஹம்பல் இமாம் இல்லை இது அல்லாஹ்வுடைய கலாம்னாங்க, பிடிச்சி உள்ள வச்சு 36 சவுக்கடி அடிச்சான். அடிக்கும் போது கையில் அவண்டுக்குச்சு, ஹம்பல் இமாம் தளர்ந்து போச்சு. அப்போ ரெண்டே ரெண்டு கை வந்து அந்த கையை கட்டுச்சு, அந்த லுங்கியை கட்டுது. அப்போ அடிக்கிறவன் சொன்னா இது என்ன இதுன்னு கேட்டான். தஸ்தே காயிப், மறைவா ரெண்டு கை வருது, என் அடி தாங்க முடியல, கையில எடுத்து கொடுக்க முடியல, அல்லாஹ் ரெண்டு கையை அனுப்பிச்சான், அது என் கையிலே உடுத்துச்சு. இப்போ நான் அந்த கைட்ட சொன்னேன்னு சொன்னா போதும், ஒன்னே உன் மன்னனே உன் ஹலீஃபா எல்லாத்தையும் தூள் தூளாகிடும் அந்த கை, எனக்கு தேவையில்லை. குர்ஆன் படைக்கப்பட்ட வஸ்து இல்லைன்ற நான் தாவா செய்றான். 36 அடி அடிச்சாங்க, அந்த சீக்கிலேயே அந்த பிணியிலே அப்படியே இறந்து போனாங்க. நீ காசை வாங்கிட்டு ஈமானம் விட்டுட்டீங்கிற, யூதன்ட்ட காசை வாங்கி ஈமானம் விற்கிற, யூதம் பேச்சு கட்டில ஆடிக்கிட்டு சுத்திட்டு கிடக்குற, அது இல்லை இது இல்லைன்னு சொல்ற, எது கேட்டாலும் அது இல்லைங்கிற, உனக்கு அந்த இமாம்கள் சமமா? அதனால அந்த இமாம்கள் தான் இப்ப சொல்றாங்க இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க. அப்ப கடல்ல உள்ள சாப்பிடுங்க அல்லாஹ் சொல்றாங்க. எப்படி குர்ஆன் அமல் செய்வார் இவரு? அல்லாஹு அக்பர். பெண்களை மனைவிமார்களை நீங்க எப்படியும் போடுங்க அப்படிங்கிற குர்ஆன்ல, பெண்களையும் மனைவிமார்களை நீங்க எப்படி வேணா இஸ்திமால் செய்யுங்கிறான். முடியுமா? குர்ஆனுக்கு சரிதானா? செக் பண்ணி பாரு ஆலிம் சா, வீட்டில் போய் பாரு, குர்ஆன் எடு, எப்படி அவர் செய்வாரு? இஷ்டத்துக்கு பெண்கள் பழங்க முடியுமா? புலங்குற தரிக்கா என்ன, எப்படி அவங்க கூட இல்லற இருக்கணும், என்ன மாதிரி இருந்தா அல்லாஹ் ரசூல் ஒத்துக்கொள்ளுவாங்க, எப்படி இருந்தா அவனுக்கு சாலியான புள்ள பிறக்கும், எந்த ராத்திரி நீ பெண்ணு கூட படுக்கணும், எந்த ராத்திரி தரிக்க கூடாது, இவ்வளவு விஷயங்கள் அல்ல இருந்த சாதாரண பிரச்சனை, அது குடும்ப பிரச்சனை. அல்ல குர்ஆன் ஆயத்து என்னங்க, உங்க மனைவி எப்படியும் புழங்கி கொள்ளுங்கள். முடியுமா? ஹராம் இருக்கிறதுல, அல்லாஹ் அக்பர், பச்சை ஹராம்லாம் இருக்கிறதுல, அது எப்படி புழங்குவார் இவரு? உடனே அங்கேயும் எடுக்கிறாங்க, எடுத்து எதை எதை புழங்கக்கூடாது அப்படின்னு வரிசையா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வர்றாங்க, சஹாபாக்கள் சொல்லிட்டு வராங்க, இமாம்கள் கடைசியில் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ ஒரு மனுஷன் குர்ஆனை மட்டும் ஃபாலோ பண்ணா தன் மனைவியே அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா யூட்டிலைஸ் பண்ணி ஹராமான காரியம் செஞ்சிடுவான், பாவியா போய் சேர்ந்துடுவான். நான் சொல்ல விரும்பல, ஆண்கள் பெண்கள் வயசான பெண்லாம் கேட்பாங்க எப்படி இஸ்திமால் பண்ணக்கூடாது, யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தஃப்சீர்ல ஹதீஸ்ல இமாம்களுடைய வாயில வரக்கூடியதை பார்க்கும்போது நல்லது, சந்தேகம் இல்லை. அல்லாஹ்
நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா இருந்தாங்க. அவங்க கௌம் எப்படி புழங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களோ அது மாற்றமா புழங்கினாங்க. ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள், ஒரு கௌமே வாழ்ந்துச்சு. நபி, அந்த நபிக்கு பேர் லூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க கல்லால் அடிக்கப்பட்ட அந்த இடத்த நான் யமன்ல பார்த்தேன். அல்லாஹ் கிருபை செஞ்சாங்க. ரொம்ப ஓவரா போயிடுச்சு. ஒரு நாள் அல்லாஹ் தாலா 2 மலக்கு அனுப்பிச்சான். குர்ஆன்ல வர சம்பவம் சொல்றேன். ரொம்ப அழகான வாலிபர்களாக வந்தாங்க. வந்த உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் தெரியல, மலக்குன்னு தெரியல. அவங்க யாரோ 2 பிள்ளை வந்துக்கிறாங்க. உள்ள கூட்டு ஒழிச்சு வச்சுட்டான். இந்த சண்டாளர்களுக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள ஒழிச்சு வச்சுட்டான். பொஞ்சாரி பார்த்துட்டான். लूत ने भी पुंजारी बात था, कुरान की बात बोल रहा हूँ, तेरा बाप का मेरा बाप का किसान नहीं है, உங்க பாப்பா எங்க பாப்பாட்டு செய்தி இல்லை. இந்த பொம்பளை அப்போ போய் சொல்லிட்டான். 2 பசங்க வந்திருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கான். மலக்காச்சுங்களேன், 100 ஆள் படைக்கப்பட்டிருக்காச்சே. அப்படியா, நான் காட்டிக்காதுன்னு போயிட்டான். அங்கே வந்துட்டான், ஒரு ஜமாத் வந்துட்டான். வந்தா ஒரு நபிங்கிறது ஒரு மரியாதை கொடுத்து கதவை திறங்கன்னான். ஏன் உனக்கு என்ன வேணும்? கதவை திறங்க, மற்ற பேச்சை கண்டு பேசாதீங்க. உடனே தனக்கு பிறந்த பெண் பிள்ளைகள் இருந்துச்சு, வயசுக்கு வந்த பிள்ளைகளை கூட்டு வந்தாங்க. உங்களுக்கு வேணுமா நான் கட்டி தரேன்டா, நீ அந்த பசங்கிட்ட போவாதீங்க அப்படிங்கிற. என்னடா புதுசா அவர் பேசுற, நீ கேட்குற, அடிடா ஒரு அடி அடிச்சாங்க. எதை? கதவை அடிச்சாங்க. உடனே அந்த பசங்க சொல்றாங்க, லூத் அடிஜாவ், நீங்க நவுந்துங்க, எங்களை யாருன்னு பார்த்துங்கன்னா. ஒரே பெரட்டு தூக்கி அப்படியே கீழே போட்டாங்க. பெரட்டு நான் சொல்லலைங்க, குரான் எடுத்து ஓதுங்க. தலைகீழே பறிச்சுட்டான் அந்த கவுமை, எல்லாம் அடிச்சு செத்து போயிட்டான், எல்லாம் மூத்தாயிட்டான். அப்போ இந்த பொம்பளை ஓடுறான், லூத் நம்பி கொஞ்சாரி ஓடுறான். அப்போ லூத்துக்கு சொல்றான் அல்லாஹ் தாலா, லூத்தே நீங்க திரும்பி பார்க்காம போங்க, ஏன்னா நீங்க திரும்பி பார்த்தா உங்க சொத்து மேலே உங்களுக்கு ஆசை வரலாம், உங்க நிலை மேலே உங்களுக்கு ஆசை வரலாம், அதனால நீங்க போகும்போது கொஞ்சாரி மேலே ஆசை வரலாம், அவ மனைவி ஆச்சேண்டு, அதனால திரும்பி பார்க்க கூடான்ட்டான். திரும்பி பார்க்காம போறாங்க, அவளே திரத்தி கூட அடிச்சான். காரியா போச்சு. அவ காஃபிரா செத்தா லூத் நபி மனைவி. குரான் நபியோட மனைவி காஃபிரா சாவ என்ன என்ன செஞ்சாவ பாவம்? நபியோட மனைவி என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் அக்பர். சேனா காஜா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஸவுஃப்ல சூஃபிசத்தில் நம்பர் 1 இருந்தாங்க. ஹஜ்ரத் அலியை பார்த்து தீட்சை பெற்றார்கள். அப்படி வாரி இறைக்கிறாங்க உபதேசங்களை மிஸ்ர்ல. அந்த நேரம் ஹஜ்ரத் அலி அவங்க கண்ணால பார்த்தாங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்டாங்க, இப்படி பேச்சு வருது உங்களுக்கு எங்கேருந்து வருது? கொஞ்சம் தயவு செய்து சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமில்லை, நான் பூஜ்யம், நான் ஒன்றும் தெரியாதவன், நான் ஒரு ஜாஹிலா இருக்கிறேன். ஆனால் இப்படி மன திறந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் நீங்கள் கேட்கறதுனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னான்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா உம்மு சல்மா உள்ள வேலை செஞ்சாங்க, ஹவுஸ் மெய்டு. உம்மு சல்மானா ரசூலுல்லாஹ்வோட மனைவிமாரில் ஒருத்தவங்க. சரி, அப்போ எங்கள் அம்மா கிச்சன்ல இருந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் கீழே இருந்து அழுகுறேன், அம்மா தேடி பால் வேணும்னு அழுதுருக்கிறேன், எனக்கு தெரியல, நினைவில் எங்கள் அம்மா சொன்னாங்க. உடனே உம்மு சல்மா எடுத்து, ஆஹா புள்ள பால் கேட்டாலும் சொல்லி சும்மா அப்படி மடியில் வச்சுக்கிட்டு சும்மா கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பாக்கியம் தான் இப்படி ஆயிட்டேன்னாங்க. நபியுடைய மனைவியாக பக்கத்துல இருந்து தூங்கினதுடைய அனல், களிமண் தானுங்க செங்கலா போகுது, செங்கல் தானுங்க காங்கிரீட்டா போறது, இரும்பு கொண்டு வைக்கிறான், களிமண் எப்படி செங்கலா போச்சு? கொஞ்ச நேரம் ஒரு 24 மணி நேரம், 42 மணி நேரம், 72 மணி நேரம் நெருப்புடைய ஜுவாலில களிமண்ணை அட்டு கட்டி வச்சுட்டா அதோடைய சோபத்துல, அதோடைய ரியாக்ஷன்ல அந்த களிமண் கருகக்கூடியது, அப்படியே உருகக்கூடியது, இழகக்கூடியது, செங்கல்லா மாதிரி காங்கிரீட்டா நிற்குது. அதே மாதிரி ஒரு நபியுடைய மனைவியா இருக்கும்போது, அவங்க கூட இருக்கும்போது அதோடைய பவர் அந்த சுகபத்தில் எங்கேயோ போயிடுச்சு. அதை சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுடைய சகவாசத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அறிவு ஞானம் கொடுக்குறான். அதான் அல்லாஹ் சொல்லவா கூனுமா சாதிக்கீன், நம்மளை சொல்றான், நல்லடியார் கூட இருங்க, சித்திகின் கூட இருங்க, உண்மையாளர்களோட இருங்கள், அது உங்களுக்கு பலன் தரும் அல்லாஹ் சொல்றான். உண்மையாளர்களோட இருங்க.
உங்களுக்கு அதில் பெரிய பிரயோஜனம் இருக்கும். நமக்கு யார் உண்மையாளர், யார் பொய்யாளர், யார் உண்மையிலே தீன் வேலை செய்கிறார் நமக்கு கண்டுபிடிக்கிற ஞானம் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன இஸ்திகாரா, ஒரு விஷயத்தை செய்கிறோம், இந்த கடை செய்யலாமா இந்த கடை செய்யக்கூடாதா, இந்த பார்ட்னர் நல்லதா தெரியல, கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அறியாமல் செத்தெல்லாம் விட்டுட்டேன், என் பார்ட்னர் என்ன துரோகம் பண்ணிட்டான், இப்போ போய் தனி கடை வச்சுக்கிட்டான், பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி. அந்த பொண்ணு நல்ல பிள்ளைண்டாங்க, சாலியான பிள்ளைங்கிறாங்க, என் பிள்ளை கொண்டுட்டு போயிட்டா, உயிரோட கழுகு தூக்கிட்டு போயிட்டா, அந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டான், ஊர்லேருந்து ஃபோன் பண்ண மாட்டான், என்னென்னமோ நாங்கள் செஞ்சு பார்த்துறோம், அழுது மடியிற நாங்கள், இந்த பாவி கொண்டுட்டு போயிட்டாளு. ஏன் பொண்ணு பார்க்கும்போது நினைக்கல, அந்த பொண்ணு நல்லவளா கேட்டவனு ஏன் இஸ்திகாரா செய்யல? புகாரி ஹதீஸு, உனக்கு புகாரி தெரியுமா, மிஷ்காத்து தெரியுமா, திருமதி தெரியுமா? பாவம் அப்பாவி, நீ உலகத்தை கண்ணை கட்டு விடாமல் வாழ்ந்துட்டீங்கிற நீ. நான் சொல்லுவேன், சனந்து வாங்குறாங்க டிப்ளமோ எங்கள் ஊரில் மகர்ஸ் தான், ஆலிம் பட்டம் கொடுக்கும். நான் பேசும்போது சொல்லுவேன், தம்பி இந்த ஆலிம் பட்டம் நடந்துக்காது, உன்னை கொண்டு கண்ணை கட்டி டிராஃபிக்கில், மவுண்ட் ரோட் டிராஃபிக்கில் விட்டா ஒரு மனுஷன் என்ன அதாப்படுவான், நாலா பக்கம் கார் பறக்குது, அங்கே கொண்டு கண்ணை கட்டி விட்டா என்ன கதி? அந்த மாதிரி உனக்கு இந்த டிப்ளமா கொடுத்து கண்ணை கட்டி டிராஃபிக்கில் விட்டா மாதிரி விட்டாங்க உன்னை. நீ பெரிய மனுஷான போய் நினச்சிக்காதே, நீ முதிர்ச்சியான நினைச்சுக்காதே, நீ ஆலிம ஜெயதுன்னு நினைக்காது, நீ அல்லாமா நினைக்காது, இனிமேல் உஷாராயுது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பட்ட முடியல. நானும் சேர்ந்து பேசுறது பழக்கம். என்ன தெரிஞ்சு இஸ்திகாரா செய்யுங்கன்னு சொன்ன புகாரி ஹதீஸ் ஆச்சே, எங்கே இருக்குங்க ஹதீஸ்? எப்படி இஸ்திகாரா செய்வேன் நீ? என்ன மாதிரி செய்யணும்? தறி காத்துருவோம், இஸ்திகாரா செய்யணும், சரியா போட்டுக்கலாம். என்னங்கிறது பாட்டி சொன்ன வைத்தியம் பேத்தி எடுக்கிறான், முள்ளாங்கி வெட்டுறான், பொறிக்க வைக்கிறான், சீனி எல்லாம் போட்டு அல்வா செஞ்சு சாப்பிட்றாங்க, கடைசியில் அது களிக்குன்னா மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பாட்டி சொல்கிறான், என்ன செஞ்சேன்னு? இல்லை புத்தகத்தில் போட்ட மாதிரி இருக்குன்னு, கரண்டி வரல, அது அல்வாவா இருக்கும், களியா போடும் இல்லையா? பாட்டி சொன்ன வைத்தியம் பாட்டி கிட்ட கேட்டு கேட்டு அந்த முள்ளாங்கி அல்வா ஆக்கினா அது அல்வாவா இருக்கும். நீ அதை பார்த்து செஞ்சா அது களியா போயிடும். எப்படி ஆயிடும்? ஹவுஸ் சர்ஜன் என்ன, ஜூனியர் லாயர்னா என்ன? ஒரு சீனியர் லாயர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்றாரு, ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட பக்கத்தில் ஹவுஸ் சர்ஜனா இருக்கிறாரு. நேற்று வந்தால் ஒரு டாக்டர் ஹவுஸ் சர்ஜன் முடிஞ்சு, நான் சிங்கப்பூர் போகிறேன், எப்படி படிக்க போகிறேன், அல்லத்தில் போயிட்டு வாங்கட்டேன், நம்ம முறிவு தான் அவர். இப்போ அவர் போகிறேங்கிறார். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு ஜூனியராக இருந்து ஒரு ஆள்கிட்ட பண்டாரி ஹெட் குக்கு, கீழே ஒரு குக் இருக்குல்ல, அந்த மாதிரி பக்கத்தில் நீ இருந்து எதையுமே தெரிஞ்சுக்காம அந்த புக் இருக்கு இந்த புக் இருக்குன்னு சொன்னா கோனார் கைடை படிச்சுட்டு பாஸ் பண்ணிவியா? கோனார் கைடு படித்தாலும் ஒரு டியூஷன் மாஸ்டர் வேணா, டியூஷன் ஒரு டீச்சர் வேணா, கோனார் கைடு வாசம் எது வரும், எதை படிக்கணும், எதை படித்தா நல்லது, எத்தனை இடத்துல உனக்கு பள்ளிக்கூடத்தில் டிவிலாம் சொல்லி கொடுக்குறாங்க, அதை படிக்கிற நம்பர் 1ல வர்றாங்க, அது தேவையில்லைங்கிற கடைசியில் கீழே பூஜ்ஜியமாக ஃபைல் கூட ஆயிடுறாங்க. அதனால மார்க்க விஷயங்களில் நம்ம தெளிவு அடையணும்னு சொன்னால் தோழர்களை, பெரியார்களை, கொஞ்சம் சகவாசம் நல்லா வைங்க. குரானை ஆராய்ச்சி பண்ணி நல்லா சொல்கிறான், குரானை ததுபரி செய்யுங்கிற, ரிசர்ச் பண்ணுங்கிறான். அல்லா தாலா அந்த பாக்கியத்தை தந்துருவானா புனிதமிக்க இந்த ரமலான் பாக்கியத்தில், இந்த பரக்காத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.